எனக்கு எடுத்தாலும் பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்றீங்களே. ஒரு பொண்ணு சொல்லுது சமூக வலைதளங்களில், இன்னைக்கு நான் விருப்பப்பட்டபடியெல்லாம், அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுதுன்னா நாம கவனிக்கணும். திட்டமிட்டு நிறைய விஷயங்களை பரப்புறாங்க, தவறான விஷயங்கள். பெண் பிள்ளைகள் பாதுகாத்து வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்தலாம். அதற்கு வழிவகுத்தது யாரு? பெரியாரும் மணியம்மையும். நான் சொல்லல. அவர்கள் வழிவந்த பேரனும் பேட்டிகளும் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறார்கள். இதற்கு பேர் பகுத்தறிவு. சாதா அறிவு என்ன செய்யும் தெரியுமா? நான் இப்படி நின்று சாய கழிவை கலக்காதீங்க, குப்பையா பக்கத்து மாநிலத்துல இருந்து கொட்டாதீங்க, அவன் மாநிலத்தில் அவன் இங்க வந்து கோர்ட்ல மனு போடுறான், நாங்க இங்க மலையை உடைச்சுக்கிறோம் அப்படின்னு. அது சாதா அறிவு. பகுத்தறிவு, நாங்க தாராத்து தரோம், எங்களுக்கு எதை பத்தி கவலை இல்ல, கமிஷன் வந்தா போதும் நினைப்பதற்கு பேரு பகுத்தறிவு. இதத்தான் 60 வருஷமா வளர்த்து கிடைச்சிருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு விளம்பரத்துல சொல்லுவாங்கல்ல, குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ வேணான்னு சொல்ல மாட்டாங்கன்னு. அது மாதிரி ஈரோட்டு கிழக்கு மக்கள்கிட்ட ஒரே ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன். உண்மையிலேயே குடும்பத்தை நேசிப்பவர்கள் திமுகவை வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்படி வேண்டாம் சொல்லிட்டா நீங்கள் தூக்கி பிடிக்க இங்கே இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது நாம் தமிழர் கட்சி. மாய்க்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஒளி வாங்கியோடு வந்திருக்கிறோம். வழிதாங்கிய பிள்ளைகள், வலிமையான பிள்ளைகள், மறந்து விடாதீர்கள். வழிதாங்கிதான் இருக்கிறோம், வலிமையாக நிற்கிறோம். இந்த உளுத்து போன திராவிடத்திற்கு முடிவுரை எழுதிவிட்டு இந்த உலகின் உயரிய தத்துவமான தமிழ் தேசியத்திற்கு முன்னுரை எழுதுமாறு கேட்டுக் கொள்கிறேன். இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. பணமா பாசமா மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு சீதாலட்சுமிக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். வாக்கு பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிறது. உங்களுக்கான பரீட்சைக்கான முக்கியமான கேள்விக்கான பதில் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக திருப்பூர் சீமா கண்ணன். இன்னொரு சேர் எடுத்து அதுக்கு மேல போடுங்க. தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு ஈரோட்டு மண்ணை மாற்றிவிட வேண்டும் என்று தமிழகம் எங்கும் திரண்டு நிற்கிற எம்முயிர் பெற்றோர்களே, எம்மை வளர்த்து மேடை ஏற்றி அழகு பார்க்கும் எம்முயிர் அண்ணன்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் புரட்சி வணக்கங்கள். அதுபோல உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்த எனது அம்மா சகோதரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் புரட்சி வணக்கங்கள். தொடர்ச்சியாக ஈரோட்டு மண்ணில் பேசப்பட்ட ஒரு செய்தி, 50 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு பேரியக்கத்தை ஒற்றை சொல்லில் நீங்கள் முடித்து விட்டீர்களே தம்பி என்று. எல்லோரும் கொஞ்சம் உடல் தச்சோர்வா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்கிற விஜய் நடித்த திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அதில் ஐயா வடிவேல் அவர்கள் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பார். 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டரா மண்ணள்ளி போட்டாதீங்க என்று சொல்லி 4 பணியாட்களை வேலைக்கு சேர்ப்பார். அப்பொழுது ஒரு கடிகாரத்தை தூக்கி கொண்டு வருவார்கள். தூக்கி கொண்டு வரும்போது ஒருவன் சொல்வான், எடுடா விளக்கண்ண என்று ஐயா சார்லி அவர்கள் சொல்வார். படார் என்று அந்த கடிகாரத்தை விட்டு விடுவார்கள். சல்லி சல்லியாக நொறுங்கிவிடும். 50 வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தை 5 நிமிஷத்துல சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா என்பது போல 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு கொழுத்து திராவிடம் 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 என்று சொல்லி என் மக்களை மடைமாற்றி, பெரியாரால் தான் நாங்கள் பேசினோம், பெரியாரால் தான் நாங்கள் வாழ்ந்தோம், பெரியாரால் தான் நாங்கள் நாகரிகம் பெற்றோம் என்று பேசியதை என்னுயிர் அண்ணன் ஒற்றை சொல்லில் முடித்தார். என் பெற்றோர்களிடம் நான் கேட்பது, தொடர்ச்சியாக என் அண்ணனை கத்த விடுவதுதான்
உங்களுக்கு நாகரிகமா? இதுதான் அறமா? தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான போராடிய எண்ணற்ற போராளிகளை இந்த மண்ணுக்கு காவாக கொடுத்து விட்டீர்கள். தமிழுக்காக போராடியவன் மண்ணுக்குள்ளே செத்துவிட்டான். தமிழருக்கென்று நிலம் என்று கேட்டவன் மண்ணுக்குள் புதைந்து விட்டான். மானத்தை காக்க வேண்டும் என்று இந்த நிலத்தில் திரண்டவன் அதே மண்ணெண்ணெயை ஊற்றி இறந்தான். மதுவை ஒழிக்க வேண்டும், இந்த மண்ணில் மதுவற்ற நிலமாக மாற வேண்டும் என்று போராடிய போராளிகள் இறந்து போனார்கள். அதுபோல தொடர்ச்சியாக நாம் அழுது கொண்டே செல்ல போகிறோமா? என்ன மாறிடுச்சு? என்ன இந்த நிலத்தில் மாறிடுச்சு? நாளை இப்பொழுது நாம் மேடை அமைத்திருக்க இதே நிலத்தில் வைத்து 1000 ரூபாயும் 500 ரூபாயும் இங்கேதான் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் கொண்டு என்ன மாற்றம்? நீங்கள் மாறுங்கள் எம்மையர் பெற்றோரே. நமக்கான அரசியலை நாம் கையில் எடுக்காது போனால் இந்த நிலத்தில் நாம் வாழ வழியற்ற அகதிகளாக மாறி நிற்போம். ஈரோட்டு மண்ணில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வாய்ப்பு தாருங்கள் என கேட்டு நிற்கிற எளிய பிள்ளைகளின் சின்னமான மைக் சின்னத்திற்கு வாய்ப்பு தாருங்கள். வாக்கு பெட்டியில் 2ஆம் நிலையில் உள்ள நாம் தமிழர் பிள்ளைகளின் சின்னமான மைக் சின்னத்திற்கு வாய்ப்பு தாருங்கள். நேரம் குறைவாக இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். இனத்தின் உயிரே இளைய தமிழர், எதற்கு மஞ்சா, நாங்கள் தமிழர்.